அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்காச்சோள புரட்சி உணர்த்தும் முக்கிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது மக்காச்சோளம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மெய்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பயிரிடப்படப்பட்டிருக்கு. அது எதனால அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆகஸ்ட் 1, 2025 அன்று மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி பார்க்கிறப்ப, இந்த ஆண்டு மக்காச்சோளம் பயிரிடப்பட்ட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா, 91,00,000 ஹெக்டேர வந்து தாண்டி இருக்கு. இது போன வருஷத்த விட 12% அதிகமாக இருக்கு. அதாவது மெய்ஸோட கல்டிவேட்டட் ஏரியா அப்படிங்கிறது ஒரு 12% போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் அதிகமாயிருக்கு. ஸோ எதனால அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எம்எஸ்பி எதுவும் அதிகமாயிருச்சா? இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு எம்எஸ்பி அதிகமா சொல்றாங்க அரசாங்கம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த பயிரோடைய விளைச்சல் அப்படிங்கிறது, அதாவது கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, மெய்ஸோட எம்எஸ்பி அப்படிங்கிறது அரசாங்கம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணவெல்லாம் இல்ல. மத்த பயிர்கள கம்பேர் பண்றப்போ ஒரு 7% குறைவாக தான் இருக்கு. இருந்தாலும் எதனால இந்த மெய்ஸோட அந்த கல்டிவேட்டட் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்ப கூட பார்த்தீங்கன்னா, நெல், கோதுமைக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. மெய்ஸுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா கடந்த 20 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா, மக்காச்சோளம் அப்படிங்கிற இந்த மெய்ஸோட கல்டிவேஷன் படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 2000 ஆண்டுக்கு பிறகு மக்காச்சோளத்துடைய பரப்பளவு வேகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 66,00,000 112,00,000 ஹெக்டேராக இது வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? எம்எஸ்பியும் அரசாங்கம் வந்து குடுக்கல. கிரீன் ரெவல்யூஷன்லயுமே இத வந்து ஃபோக்கஸ் பண்ணல. மெய்ஸ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இருந்தாலும் மெய்ஸோட குரோத்துக்கு மெய்ஸோட கல்டிவேட்டட் ஏரியா இவ்ளோ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான விஷயம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான். முதல்ல கோழி தீவனத்துக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் புரொடக்ஷன் ஸ்டார்ச்சோட உற்பத்திக்கு. அடுத்ததா முக்கியமான விஷயம் எத்தனால் பிளெண்டிங்க்கு மெய்ஸ நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? எத்தனால் பிளெண்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். எத்தனால் பிளெண்டிங்க்காக நம்ம மெய்ஸ ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோம். இந்தியாவுல இருக்கக்கூடிய மெய்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லி மக்காச்சோளம் பத்தலன்னு சொல்லி வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 39,000 கோடி டாலர் அளவுக்கு இம்போர்ட் பண்ணியே நம்ம என்ன பண்றோம்? ஆ இந்த எத்தனால் பிளெண்டிங்க்காக நம்ம மக்காச்சோளத்த வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தோட இந்த மாதிரியான எத்தனால் பிளெண்டிங் போன்ற கொள்கை, அத தாண்டி இருக்கக்கூடிய மத்த தொழில்துறை தேவைகள்னால தான், இப்ப மக்காச்சோளத்தினுடைய அந்த பரப்பளவு அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நுகர்வோரோட தேவைகள மட்டுமே சார்ந்து இல்லாம, தொழில்துறையோட தேவையையும் பூர்த்தி செய்யறதுனால தான் இந்த இடத்துல மக்காச்சோளத்தோடைய பரப்பளவு அதிகமாயிருக்கு. இப்ப இது லாபம் தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குவிண்டாலுக்கு ரூ. 1920 வரைக்கும் இருக்கு. அதோட எம்எஸ்பி பார்த்தீங்கன்னா, அதுவுமே 1962 அந்த மாரி தான் இருக்கு. இருந்தாலும் அதிக அளவுல இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கனால, நமக்கு புரொடியூஸ் பண்றது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்படிங்கிறப்ப விவசாயிகள் நம்பி இத வந்து பயிரிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு கிராப்ப வந்து சூஸ் பண்றதுக்கு விவசாயிகள் வந்து மழையோட அளவு, தண்ணீர் எவ்வளோ எடுத்துக்கும், எவ்வளோ காலத்துல வளரும், பூச்சிக்கொல்லிகள் எதுவும் தேவைப்படுமா, பூச்சிகள்னால அதிகமா பாதிப்புகள் ஏற்படுமா, காலநிலை மாற்றத்த தாங்கக்கூடிய திறன் இருக்கா, இந்த மாதிரியான அம்சங்களையும் யோசிப்பாங்க. அது எல்லாத்துலயுமே வந்து பெஸ்ட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெய்ஸ் தான். ஏன்னா இதுக்கு அறுவடை காலம் அப்படிங்கிறது கம்மி தான். தண்ணீர் தேவை அப்படிங்கிறது கம்மி தான். பூச்சி தாக்குதல் பெருசா இருக்காது. நிலத்தடி நீர் பெருசா தேவைப்படாது. இந்த மாரி சிறந்த விவசாயிக்கு சிறந்த ஒரு பயிராக இருக்கு. வறண்ட காலகட்டத்துல, வறண்ட பகுதிகள்ல பயிரிடுவதற்கு உகந்த ஒரு பயிராக இருக்கிறது தான் இந்த மெய்ஸ். அதனால தான் வந்து நமக்கு இந்த மெய்ஸோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு கீழயும், தனியார் கொள்முதலுக்கு கீழயும் மக்காச்சோளம் அப்படிங்கிறது அதிக அளவுல நமக்கு ப்ரமோட் செய்யப்படுது. ஓகேங்களா? கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு அப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த கம்பெனிக்கு விவசாயம் பண்ணி குடுப்போம். சரிங்களா? நம்ம ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்டா அந்த கம்பெனியே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க, நமக்கு மெய்ஸ் புரொடக்ஷன, மெய்ஸ கல்டிவேட் பண்ண சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கான்கிரீட் ஃபேக்டர்ஸ் இருக்கனால தான் நமக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரு அந்த ஒரு கல்டிவேஷன் ஏரியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.